காய்கறிகளை இந்த மாதிரி ஃபுல்லாக சத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பழகுங்க. உண்மையிலேயே இதோட எஃபெக்டை நீங்கள் உணருவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பச்சை கேரட்டா இல்லை வேக வைக்கப்பட்ட கேரட்டா, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எது டாக்டர் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி. ஃபஸ்ட்டு, பச்சை கேரட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ஜீரண மண்டலத்துக்கு உதவி செய்யக்கூடியது, ஜீரணம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மெயின் கான்செப்ட்டு. எனக்கு பர்சனலாக பச்சை கேரட் பிடிக்கும் அப்படின்னாலும் பெஸ்ட்டு குக்குடு வேக வைக்கப்பட்ட கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட வகையில் வேக வைக்கப்பட்ட கேரட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான வீடியோவில் நாம் இந்த கேரட் மற்றும் 5 முக்கியமான ஆரோக்கியமான காய்கறிகள், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு சேலடாக செய்யலாம், எல்லாமே வேக வச்சு செஞ்சால் அதோட பெனிஃபிட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். ப்ளஸ் இப்போ வெயில் காலம் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயுமே இதில் இருக்கக்கூடிய காம்பினேஷனுங்கிறது நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால அதை நான் செஞ்சே காமிக்க போகிறேன். நானும் உங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு கேரட்டுக்கு வருவோம். 2ஆம் உலக போகிறப்போ அந்த பைலட்ஸ், போர் விமானங்கள் ஓட்டக்கூடிய விமானிகளோட கண் பார்வை கூர்மையாகிறதுக்கு ரொட்டீனாக இந்த கேரட்டு கொடுப்பாக்கலாமா. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. இப்போ நாம் இதை வேக வைக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ஹான்ஸ் ஆகுது, அதிகரிக்குது. ஏன்னா பீட்டா கேரட்டின் முக்கியமாக நம்மளோட கண் பார்வைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு கெமிக்கல் இந்த கேரட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. பீட்டா கேரட்டின், இந்த பீட்டா கேரட்டின் எளிமையாக ஜீரணமாகி நம்ம உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படுவதற்கு அது வேக வைக்கப்பட்ட பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான். ஆனால் அப்படி நம்ம கேரட்டை வேக வைக்கும்போது, அதை கட் பண்ணி வேக வைக்கும்போது நிறைய நியூட்ரியன்ட் லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஃபால்காரினால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25% நாம் இழந்து விடுகிறோம் நம்ம கேரட்டை அப்படியே கட் பண்ணி வேக வைக்கும்போது. அதனால் பெஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட் பண்ணாமல் அப்படியே முழு கேரட்டாக கழுவிட்டு வேக வைக்கிறது அப்படிங்கிறது அந்த ஃபால்காரினால் இழப்பு மற்றும் பல சத்துக்களோட இழப்பை தடுக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக கேரட்டுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப தேவை அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம கட் பண்ணி நல்லா அலசுன்னு அலசி எல்லா சத்துக்களையும் இழக்கிறத விட முழுசாக நம்ம குக் பண்ணி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. மேலும் இந்த வேக வைக்கப்பட்ட கேரட்டு நம்மளுக்கு கேன்சர் வருவதை தடுக்கக்கூடிய பல பண்புகள், கெமிக்கல்களை உள்ளே கொண்டு இருக்கும். அதுவும் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் வேக வைக்கும்போது. பிபி அளவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான சத்துக்களும் வேக வைக்கப்பட்ட கேரட்டில் தான் அதிகம் எளிமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஆக டவுட்டே வேணாம். நம்மளுக்கு ஜீரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர சில வைட்டமின்கள் சில சமயம் நம்ம இழந்துடலாம் ரொம்ப வேக வைக்கும்போது. ஆனால் அது பெரும்பாலும் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட், குறைவான அளவு தான் இழப்பு. நம்மளுக்கு சத்துக்கள் கொஞ்சம் போனாலுமே பாயில் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த கொஞ்சம் சத்துக்களும் பெஸ்ட்டாக நம்ம உடம்புக்கு கிடச்சிடும். அதனால் கேரட்டை இந்த டிஷ்ஷில் ஃபஸ்ட்டு டிஷ்ஷாக சேர்த்துருவோம். அடுத்து 2வது டிஷ்குள்ளே போவோம். 2வது காய்கறி பீட்ரூட்டு. வேக வைக்கப்பட்டு சாப்பிடுவதால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத நன்மைகள்ங்கிறது பீட்ரூட்டில் அதிகம். நம்ம இந்த வீடியோட முடிவில் குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணியே வெயிட் போட்டு இந்த 5 இன்க்ரீடியன்ஸையும் நான் மெஷர் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கப்பட்டு இந்த சேலடில் சேர்த்து நம்ம சாப்பிடுவதால் என்ன பயன் அப்படின்னா, மெயினான பயன் இது நம்ம மெயினாக ரத்த நாளங்கள், ஹார்ட்டு இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா, நம்ம உடம்புல தேவையில்லாமல் நம்ம சேர்த்தக்கூடிய கொழுப்புகள் குறையணும் அப்படின்னா, கெட்ட கொழுப்புகள் குறையணும், நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காய்கறிங்க இந்த பீட்ரூட்டை சேலட் டிஷ்ஷில் சேர்த்தும் போது நம்ம வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு குறைவு. அப்போ வெயிட் லாஸ் முயற்சி செய்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு. அடுத்து முக்கியமானது 3வது நன்மை எக்ஸசைஸ் என்டியூரன்ஸு. நம்ம உடற்பயிற்சிகள் செய்கிறோம் இல்லையா, இந்த உடற்பயிற்சிகள் செய்யும்போது இந்த உடற்பயிற்சிகள்னால நம்மளுக்கு உடம்பு தாங்கக்கூடிய சக்திங்கிறது வேணும். எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு 45 நிமிஷம் வாக்கிங் பண்ணுறோம், இது கூட ஒரு 15 நிமிஷம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்டியூரன்ஸ் நம்மளுக்கு தேவை. கூட சேர்த்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்டியூரன்ஸ் தேவை. அப்படியே பவுசபான்னு போகக்கூடாதுல்ல, அதை கொடுக்கக்கூடியது நம்ம பீட்ரூட்டு. மேலும் இயற்கையாகவே பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நிறமிகள் உங்களுக்கு தெரியும். இது டைரெக்டாக நம்ம ரத்த ஹீமோகுளோபின் அளவுகள் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய பல கெமிக்கல்களில் உள்ளடக்கியது. அதனால் பீட்ரூட்டை இந்த சாலட் டிஷ்ஷில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது, நம்ம ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு எப்படி பீட்ரூட் முக்கியமோ அதே மாதிரி காலிஃப்ளவரும் ரொம்ப முக்கியம். இந்த காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்து, வைட்டமின் B9 சத்து அப்படிங்கிறது ஆர்பிசி ரத்த சிகப்பு அணுக்கள் ஃபார்மேஷனில் இன்னொரு முக்கியமான காம்பனண்ட்டு.
அதனால தான் பீட்ரூட்டு காலிஃப்ளவர் இந்த காம்பினேஷன் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரத்த அணுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடலுக்கு நல்லதுங்கிறதுனால இந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். பீட்ரூட் அண்டு காலிஃப்ளவர் கூடவே இயற்கையாகவே இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே சத்துக்கள் இருக்குது. இந்த பீட்ரூட்டு காலிஃப்ளவர் கூட பச்சையாக சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அதனால் பெரிய நன்மைகள் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வேக வைக்கிறதுனால தான் இந்த காய்கறிகளுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கிறது. மேலும் காலிஃப்ளவருமே நம்ம ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் ரெகுலராக சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காய்கறி. ஏன்னா ரத்த அழுத்தம் பிபி அளவில் குறைக்கக்கூடியது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், நீங்கள் லைக் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அதாவது கண் பார்வை குறைவு ஏற்படலாம் இல்லையா, அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் மேக்குலர் டீஜென்ரேஷன் சொல்லிட்டு விழித்திரை ரெட்டினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த கண் பார்வை குறைதல் பிரச்சனையை தடுக்கக்கூடிய வல்லமை காலிஃப்ளவருக்கு உண்டு. மேக்குலர் டீஜென்ரேஷனை தடுக்கக்கூடிய சத்துக்கள் காலிஃப்ளவரில் உண்டு. ரெகுலராக காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுன்னு நினச்சிக்கோங்க. அடுத்த 4வது இன்க்ரீடியண்ட்டு, அடிக்கடி வாய்ப்புன்னு வந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், உடம்பு சோர்வாக அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வெஜிடேரியன்ஸ்க்கும் இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துறது மிக மிக முக்கியம். ஏன்னா இது இயற்கையான புரதச்சத்து, வெஜிடேரியன் புரதச்சத்து நிறைந்த உணவுகளில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் உணவுன்னு நான் முன்னாடி போட்ட வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பட் இதை வந்து லைஃப் ஸ்டைல் முறையில் கொண்டு வரணும், நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா அது இந்த மாதிரி வீடியோக்களால் முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் காம்பினேஷன் வீடியோஸ் இப்போ போட்டுட்ருக்கேன் சேலடாக பண்ணும்போது. இதில் வாய்ப்புன்னு வரவங்களுக்கு ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா, இதில் இருக்கக்கூடிய பி வைட்டமின், அதிகமான பி வைட்டமின் சத்துக்கள் இதில் இருக்குது. கூடவே வந்து புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஆக காளான், வேக வைக்கப்பட்ட காளானை நம்ம டிஷ்ஷில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயங்க. குறிப்பாக நான் முட்டை சுத்தமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, முட்டை கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக சேர்த்த வேண்டிய ஒரு டிஷ்ஷு காளான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்மளோட டிஷ்ஷில் சேர்த்த வேண்டிய ஒரு கிழங்கு வகை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கிழங்கு தான். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு குறித்து வீடியோ போட்டது. உருளைக்கிழங்கே வந்து நம்ம வேக வைத்து அதை வந்து மற்றபடி ஃப்ரையோ ஆயில் ஃப்ரையோ பண்ணாமல் சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகளை போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கை விட 2-3 மடங்கு அதிக நன்மைகள் கொண்டது இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிட்லாம். எவ்வளோ கொஞ்சமான குவான்டிட்டியில் எப்படி சாப்பிடலாம், இதனால் என்ன நன்மைகள் நான் போட்டிருக்கேன். இதுலேயுமே அதிகமான வைட்டமின் ஏ சத்துக்கள் இருக்குங்க. அப்போ காம்பினேஷன் பாருங்கள், வைட்டமின் ஏ எது இதில் இருக்குது, கேரட்லேயும் இருக்குது, ஸ்வீட் பொட்டேட்டோ இது சர்க்கரை வள்ளிக்கிழங்குலேயும் இருக்குது. அதே மாதிரி மஷ்ரூம் வந்து காம்பினேஷன் வந்து பீட்ரூட்டோடு இருக்குது. அதே மாதிரி கேரட்டோட பீட்ரூட் காம்பினேஷனும் வந்து உங்களுக்கு கண்களுக்கு நல்லது. ஆக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, காளான், காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு ஓவரால் பெனிஃபிட்ஸு, சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. ஒரு நியூட்ரிஷன், ஒரு உணவை மட்டுமே நம்பி இல்லாமல் 2-3 உணவை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நியூட்ரிஷன், அந்த சத்துக்களை மிஸ் பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா, அந்த ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த மெத்தட்ஸு. வாங்க இப்போ நம்ம வேகமாக எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும், அதை வேக வைக்கிறதையும், அதை சேலட் ஆக்கி நம்ம சாப்பிட்றதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுவோம். இங்கே பச்சை காய்கறி வேக வைக்க போகிறோம். நம்ம இங்கே இருக்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவரு, கேரட்டு, காளான், பீட்ரூட்டு ஆவியில் தான் வேக வைக்கிறோம், தண்ணியில் போட்டு வேக வைக்கலை. இப்போ எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்படியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போ திறந்து பார்ப்போம் என்ன வெந்திருக்குன்னுட்டு. இதெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு. காளான் நல்லா வெந்துருச்சு. சீக்கிரம் வேகிற பொருள் அதனால சீக்கிரம் வெந்துருச்சு. அதை மட்டும் எடுத்து வச்சிரும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து பார்ப்போம், நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. இந்த வேக்காடு போதும். எல்லாமே இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கேரட்டு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பீட்ரூட்டு, காளான். ஓகேங்க, நம்ம வேக வைக்கப்பட்டு எப்படி எஃபெக்டிவாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு முடிச்சாச்சு. எல்லா காய்கறிகளும் சூப்பராக வெந்திருக்கு. ஆக்சுவலாக முழுசாக வெந்திருக்கு. ஸோ நம்ம தோல்கள் வந்து எடுத்தோம்னா நாராக வந்துடுது. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக ஈஸியாக வந்துடுது. தோல் பகுதி மட்டும் அழகாக வந்துடுது. ஸோ அந்த லெவலில் தான் நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன். உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து மேலே வந்து இதுதான் நம்மளுக்கு வேஸ்ட். மீதியெல்லாம் வந்து சூப்பராக வெந்திருக்கும். அப்படியே சத்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாம் வந்து ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சிருவோம் நம்மளோட வெயிங் ஸ்கேல். ஸோ மேலே இருக்கிற தோல் பகுதியை இப்போ எடுத்துருவோம். நம்ம பாருங்கள், ஈஸியாக எளிமையாக இந்த தோல் பகுதி வந்துடும்.
இந்த தோல் பகுதியை நீக்கிட்டு தாராளமாக வந்து நம்ம இதோட நன்மைகளை அப்படியே பெறலாம், இல்லை சந்தேகமே இல்லை. பாருங்க எவ்வளோ அழகாக இந்த தோல் வருது நம்மளுக்கு. கேரட் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா 50 கிராம்ஸ் இருக்குது. நாம் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது. ஒரு 18 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ வைக்கிறோம்? 40 கிராம் இருக்குது சக்கரவள்ளி கிழங்கு. அடுத்து காலிஃப்ளவர் 1 2 3 ஓகே எஸ் 40 கிராம் காலிஃப்ளவர் உள்ளே போட்டோம். அடுத்து காளான் வெந்துச்சு. காளான் ஒரு 32 கிராம் இருக்கும். அடுத்து பீட்ரூட்டுமே வந்து அழகாக தோல் பகுதி எடுத்துட்டு மறுபடியும் ஆக்சுவலாக ஸ்கேல் 0க்கு வந்துட்டா இதெல்லாம் 0ல் இருக்க மாதிரி அர்த்தம். பீட்ரூட்டை வச்சோம் அப்படின்னா இது ஒரு 30 கிராம். ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சேலட் ஆக்க போகிறோம். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் கைகளை வாஷ் பண்ணிட்டு வந்தேன். என் கைகளை வாஷ் பண்ண பின்னாடியும் என் கைகளில் ஒட்டியிருக்கக்கூடிய கலர் பார்த்தீங்களாங்க, ஒரிஜினல் கலர், ஃபுட்டு கலர், பீட்ரூட் கலர். நம்ம உடம்புக்கு நல்ல கலர் தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடியது. அதனால் நாம் வந்து இந்த சேலடை சாப்பிட போகிறோம். மொத்தம் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 150 கிராம்ஸ் சேலடு ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த சேலட் பொறுத்த வரைக்கும் லைட்டாக பெப்பர் சால்ட்டு கலந்துக்கிறது பெட்டரு. கொஞ்சோண்டு தேவையான அளவு பெப்பர் நான் போட்டுக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். பேசிக்கலாக ஒரு விஷயங்க என்னென்னா, இதை செய்யும்போது சேலட்னாலே பச்சையாக தானப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கேட்டாங்கங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த சேலடு. சரிங்க, இப்போ சேலட் ரெடி ஆயிடுச்சு. அதாவது பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பழகிட்டீங்க அப்படின்னா மஷ்ரூம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகளை இந்த மாதிரி ஃபுல்லாக சத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பழகுங்க. உண்மையிலேயே இதோட எஃபெக்டை நீங்கள் உணருவீங்க. வாரத்துக்கு 3 வாட்டியாவது இதை சாப்பிட்டு பாருங்கள். 2 வாட்டி நேற்று சொன்ன ஃப்ரூட்ஸ் சேலட் மாதிரி சொன்னேன் இல்லையா, ஃப்ரூட்டு 3 நாளைக்கு வந்து இந்த மாதிரி காய்கறி சேலடு, வேக வைக்கப்பட்ட சேலடு, இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரென்ஸை நீங்களே உணருவீங்க. சாப்பிடும்போது மெயினாக வந்து நம்ம சர்க்கரை விளக்கிழங்கோட சேர்த்து இந்த காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடக்கூடிய வகையிலே இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தெரியாது, எதுன்னே தெரியாது. அப்புறம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதுமாதிரி சக்கரை வலிகளுக்கு கூட சாப்பிட மாட்டாங்க, இனிப்பாக இருக்குன்னு சொன்னால் கூட. இவ்வளோ பேசினானே மறுபடியும் இறங்கிட்டான் பார்த்தீங்களா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஆக இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான ஹெல்த்தி டிப்ஸை தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.